Hello students, happy morning to everyone, 8th standard students. This week we are going to see about the history part. In the history part, unit 3rd lesson, the topic of the lesson name is Rural Life and Society. In this lesson, we are going to learn about the land revenue policy under the British rule, and we also understand about the merits and demerits of the land revenue policy and about the silent futures of the permanent settlement, Mahalwari settlement and Rayotwari settlement. Okay students, இந்த லெசனோட நேம் என்னென்னா கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெசனில் எப்படி பெசன்ஸோட அக்ரிகல்ச்சர் கல்டிவேஷன் பண்ணுறாங்கல்ல அவங்களோட நிலைமையும், ஜமீன்தாருங்க இந்த பாலிசி வாங்குறவங்க அவங்களாம் எப்படி இருந்தாங்க, பிரிட்டிஷ்காரங்க எப்படி அந்த நில வருவாய் கொள்கையை எப்படியெல்லாம் கொண்டு போனாங்க, அதை பற்றி தான் நம்ம டீப்பாக படிக்க போகிறோமே. In the pre-colonial period, Indian economy was predominantly an agrarian company. Agriculture was then the primary occupation of the people, and even industries like textile, sugar, oil, etc. were dependent on it. The British government in India did not adopt a pro-Indian agriculture and land revenue policy. British government introduced three major land revenue and tenurial systems in India, namely the permanent settlement, Mahalwari settlement and Rayotwari settlement. நம்ம இந்த காலனி ஆதிக்கத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுது, இந்திய பொருளாதாரமானது நம்ம அக்ரிகல்ச்சரில் தான், வேளாண்மையை தான் இருந்தது. அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க நம்ம என்ன நம்ம மற்ற தொழிலில் என்ன பண்ணாங்க, நெசவு தொழில், சர்க்கரை தொழில், எண்ணெய் தொழில், இந்த பிற தொழில்கள் எல்லாருமே இந்த அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணியே இருந்தது. இந்த ஆங்கில அரசானது என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவினோட அக்ரிகல்ச்சரை மற்றும் அந்த லேண்ட் ரெவன்யூ கொள்கையும் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ ஸ்டாண்டர்ட் நில வருவாய் திட்டத்தை 3 இதுவாக பிரித்தாங்க. மேஜர் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம், அதுதான் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பிரித்ததில் தான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஒன்று, மகள்வாரி செட்டில்மெண்ட் ஒன்று, ரயட்வாரி செட்டில்மெண்ட் ஒன்று. டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ பாலிசி பெர்மனன்ட், ரயட்வாரி, மகள்வாரி. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா லார்ட் கார்ன்வாலிஸ், ரயட்வாரி தாமஸ் முன்ரோ, மகள்வாரி லார்ட் வில்லியம் பென்டிங். Now we are going to see about the permanent settlement. When Robert Clive obtained the Diwani of Bengal, Bihar and Orissa in 1765, there used to be an annual settlement of land revenue. Warren Hastings changed it from annual to quintennial, 5 yearly and back to annual again. ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணாருன்னா, பெங்கால், ஒரிசா, பீகார்லாம் 1765 அவங்க வருஷம் ஃபுல்லாக ஒரு லேண்ட் ரெவன்யூ நில வருவாய் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை அவர் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டினா போதும்னு சொன்னார். திரும்ப என்ன பண்ணார், பேக் டு ஆனுவல் அகைன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்ட சொல்லிட்டார். டியூரிங் த டைம் ஆஃப் கார்ன்வாலிஸ் டைமில் 10 years டெசினியல்னா 10 வருஷம் செட்டில்மெண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் 1793. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுறது தான் என்னது பெர்மனண்ட் செட்டில்மெண்ட். இந்த பெர்மனண்ட் செட்டில்மெண்ட் வேர் மேட் இன் பெங்கால், பீகார், ஒரிசா, வாரணாசி டிவிஷன் ஆஃப் யூபி அந்த நார்த்தன் கர்நாடகா விச் ரஃப்லி கவர்டு 19% ஆஃப் த டோட்டல் ஏரியா ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. எதெல்லாம் பிரிட்டிஷ் ஆகவே பண்ணாங்களோ அது எல்லாமே பெர்மனண்ட் செட்டில்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது 10 years செட்டில்மெண்ட் நில வருவாய் கட்டுறது. இட் வாஸ் நோன் பை டிஃப்ரெண்ட் நேம் வச்சு அதை கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஜமீன்தாரி சிஸ்டம், ஜாகிர்தாரி சிஸ்டம், மல்குசாரி சிஸ்டம் அண்ட் பிஸ்வாரி சிஸ்டம் சொல்லிட்டு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னா லார்ட் கார்ன்வாலிஸ். இதோட சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. இந்த ஜமீன்தார் வேர் ரெகக்னைஸ்ட் ஆஸ் த ஓனர் ஆஃப் த லேண்ட். ஜமீன்தார்லாம் என்னது, நிலத்தோட ஓனருங்க. அவங்க ஆஸ் லாங் ஆஸ் தே பெய்ட் த ரெவன்யூ டு த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரெகுலர்லி. அவங்க அந்த பணத்தை கரெக்டாக ரெகுலராக பே பண்ணணும். யாருக்கு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு, கிழக்கு இந்தியா கம்பெனி பிரிட்டிஷ்காரங்களுக்கு கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜமீன்தார் ஆக்டட் ஆஸ் எ ஏஜென்ட்டு. ஜமீன்தார் தான் முகவர்களாக இருக்கணும், ஏஜெண்ட்டாக இருக்கணும். விவசாயிகளிடமிருந்து வரியை செலுத்துவர்களாக ஜமீன்தார் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. And then the amount of revenue that the ஜமீன்தார் had to pay as a company. ஜமீன்தார் என்ன பண்ணுவார், விவசாயிகிட்டேருந்து பணத்தை வாங்கி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பே பண்ணணும். அதுவும் ஃபிக்ஸ்டாக இருக்கணும். அண்ட் would not be raised under any circumstances. எந்த சூழ்நிலையிலையும் அது இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உறுதி அளிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. They gave 10/11 of revenue collected by them from the cultivator to the government. அவங்க என்ன பண்ணாங்க, விவசாயிகளிடமிருந்து வசூலித்து 10 to 11 பங்கு வரையினை ஜமீன்தார்கள் ஆங்கில அரசுக்கு செலுத்தினர் அப்படின்றாங்க.
அப்புறம் the ஜமீன்தார் would grant பட்டா வந்து ரிட்டன் அக்ரிமெண்ட்டில் டு த ரயாட்ஸ் ஒப்பந்தம் எழுதப்பட்ட ஒப்பந்தம் வழங்கினார். இதன் மூலம் வந்து விவசாயிகளுக்கு அந்த நிலத்தை உழற காலம் வரையும் குத்தகைக்காரர்களாக அவங்க வந்து கருதப்படுவார்கள். அவங்க தே வே பி கலெக்டட் பிஹேவ்ட் அஸ் த கல்டிவேட்டர் டு த கவர்மெண்ட். குத்தகைக்காரர்களாக தான் கவர்மெண்ட்டுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இந்த ரயாட்ஸ் பிகம் த டெனன்ஸ்னால் குத்தகைக்காரர்கள். சின்ஸ் தே வேர் கன்சிடர்ட் டு த டில்லர்ஸ் ஆஃப் த சாயில். அது வரையும் அவங்க உழற நிலத்தை குத்தகைக்காரர்களாகவே இருக்கணும்னு சொல்கிறாங்க. And then all judicial power were taken away from the ஜமீன்தார். அனைத்து நீதித்துறை அதிகாரங்களும் ஜமீன்தார்களிடமே திரும்ப பெறப்பட்டது அப்படின்னு. என்னென்ன மெரிட்ஸு பார்த்திங்கன்னா, தரிசு நிலங்கள் மற்றும் காடுகள் வந்து விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டன. அதாவது ஃபாரஸ்ட் லேண்டெல்லாம் கல்டிவேபிள் லேண்டாக ஆச்சு. அந்த ஜமீன்தார் பிகேம் த ஓனர் ஆஃப் த லேண்ட். அந்த ஜமீன்தார் வேர் மேடு ஃப்ரீ ஃப்ரம் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ப்ரொவைடிங் ஜஸ்டிஸ். ஜமீன்தார் வந்து ஆங்கில அரசுக்கு நம்பிக்கை உரியவர்களாக மாறினார். ஃபெய்த்ஃபுல் டு த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அப்புறம் வந்து நீதி வழங்கும் பொறுப்பிலிருந்து ஜமீன்தார் விடுவிக்கப்பட்டார். அப்புறம் தி சிஸ்டம் செக்யூர்டு ஃபிக்ஸ்டு அண்ட் ஸ்டேபிள் இன்கம் ஃபார் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இது வந்து ஆங்கில அரசுக்கு நிலையான வருவாயை கொடுத்தது அப்படின்றாங்க. என்னென்ன டிமெரிட்ஸ் பார்த்திங்கன்னா, த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஹேட் நோ டைரக்ட் கான்டாக்ட் வித் த கல்டிவேட்டர்ஸ். நிலத்தை உழறவங்களுக்குள்ள விவசாயிகளுக்கும் ஆங்கிலேயருக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. த ரைட் ஆஃப் த கல்டிவேட்டர் வேர் இக்னோர்ட் அண்ட் தே வேர் லெஃப்ட் அட் த மர்சி ஆஃப் த ஜமீன்தார். அவங்களோட கல்டிவேட்டர்ஸோட இதுவே ரைட்டே போயிடுது. உரிமைகள் மறுக்கப்பட்டதோடு ஜமீன்தாரர்கள் பொறுப்பில் அவங்க விடப்படுறாங்க. அப்புறம் வந்து விவசாயிகள் பெரும்பாலும் அடிமைகளாகவே ட்ரீட் பண்ணப்பட்டாங்க. சர்வ்ஸ்னால் அடிமைகளாக, தேவர் ஆல்மோஸ்ட் ட்ரீட்டட் அஸ் சர்வ்ஸ். அண்ட் தென் இந்த திட்டத்தினால் என்ன ஆச்சு, ஜமீன்தார்கள் சோம்பேறிகளாகவும் ஆடம்ப பிரியவர்களாகவும் லெத்தாஜிக்காகவும் லெக்ஸூரியஸாகவும் இருக்காங்க அப்படின்னு. இது வந்து மெனி கான்ஃப்ளிக்ஸு என்னென்னா, இது வந்து பல மோதல்கள் ஏற்பட்டதுன்னா ஜமீன்தார்களுக்கும் வங்காளத்தில் உள்ள கிராமப்புறங்களில் உள்ள ஜமீன்தார்களுக்கும் விவசாயிகளுக்கும் நிறைய மோதல்கள் ஏற்பட்டதுன்னா. இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டால் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்த்தோம். இப்போ ரயட்வாரி சிஸ்டம் பார்க்க போகிறோம். Riotory system was introduced by Thomas Munro and the Captain Reed in 1820. Major areas of introduction of Riotory system included Madras, Bombay, parts of Assam and Coorg provinces of India. By Riotory system, the rights of ownership was handed over to the peasants. இது வந்து ரைட்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் யார்கிட்ட, விவசாயிகள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது தாமஸ் முன்ரோவால். ஓகேவா, இவர் ஜமீன்தாராக எடுத்துக்கல, அவங்க பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் மாதிரி. The British government collected taxes directly from the peasant. அப்போது அந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டில் விவசாயிக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. இந்த ரைட்வாரி சிஸ்டம் மூலயமா பிரிட்டிஷ்காரங்களுக்கும் விவசாயிங்களுக்கும் ஒரு டைரக்ட் கான்டாக்ட் இருந்தது. டைரக்ட் கான்டாக்ட் மூலயமா அவங்க வந்து கலெக்ஷன் பண்ணிக்கிறாங்க டேக்ஸஸை. இனிஷியலி ஒன் ஆஃப் த எஸ்டிமேட்டட் ப்ரொடியூஸ் வாஸ் ஃபிக்ஸ்ட் ஆஸ் ரெண்ட். ஒன்றுத்தில் பாதிப்பாங்க அவங்க ரெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. The assessment was reduced to 1/3 of the produce by Thomas Munroவால் 1/3 ஆக்கப்பட்டது அந்த ப்ரொடக்ஷனை. The revenue was based on the basis of soil and the nature of the crop. அந்த மண்ணோட பேசிக்லேயும் அந்த நேச்சர் ஆஃப் த கிராப்பை வச்சு தான் அந்த இன்கம்மை அவர் ஸ்டாண்டர்ட் பண்ணார். And then rents would be periodically revised. And then rents would be periodically revised, generally after 20 to 30 years. The position of the cultivators became more secure. In this system, the settlement was made between the government and the rayas. In fact, the government later claimed the land revenue was a rent and not a tax. ரெண்ட்டாக தான் அவங்க வாங்கினாங்க, இது டேக்ஸாக வரியாக வாங்கலை அப்படின்னு. சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் த ரயட்வாரி சிஸ்டம் என்னென்னா, கிராம ரெவன்யூ செட்டில்மெண்ட் வாஸ் டன் டைரக்ட்லி. கிராம தலைவர் அரசுக்கும் கிராம மக்களிடையே தரகர்களாக செயல்பட்டனர். இதுதான் அதோட மெரிட். இடையே தரகர்களாக செயல்பட்டார் அப்படின்னு. கிராமத் தலைவர் யார், கிராமத் தலைவர் வந்து அரசுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே தலைவராக செயல்பட்டார் வருது. அப்புறம் இந்த திட்டம் ரயட்வாரி சிஸ்டம் என்னது, ஒரே நபர் பல கிராமங்களை தன் வசமாக வைத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் த ரெவன்யூ ரயட்வாரி சிஸ்டம். And then measurement of the field was an estimate produce was calculated, and the government fixed the demand 45 to 50% of the produce. And then effects என்னன்னா, in the most area the land revenue was fixed excessive.
The ryots were oddly left with the bare maintenance even the best of season. Under the system, the government exploited the farmer instead of ஜமீன்தார்ஸ். இந்த ரயத்வாரி சிஸ்டத்தினால என்ன ஆச்சுன்னா, பெரும்பாலான பகுதிகளில் வந்து நில வருவாய் வந்து மிக ஜாஸ்தியாக போடப்பட்டதுனால என்னது, அந்த சீசனில் இந்த என்ன சொல்லுவாங்க, சீசன்ஸ் தானே வரும், மழை பெஞ்சா தானே நம்ம எல்லாமே பண்ண முடியும். அதனால் ரொம்ப லேண்டு டேக்ஸ் செலுத்துறதுக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த ரயட்வாரி சிஸ்டத்தினால. அதே போல் வந்து கவர்மெண்ட்டும் ஜமீன்தாருக்கு பதிலாக என்னது, விவசாயிகளை பயங்கரமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிச்சு. ஓகேவா, இதுதான் இது பெரிய ட்ராபேக் இது. அதுவும் இந்த வருவாய் ஒப்பந்தம் வந்து நேரடியாக விவசாயிகளுடன் செய்து கொள்ளப்பட்டது. அது வந்து அரசு விளைச்சலிருந்து 45 to 50% வரியாக அவங்க நிர்ணயம் பண்ணதுனால இதுவும் அவங்களுக்கு பிடிக்கல. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட், 10 year செட்டில்மெண்ட். இந்த ரைட்வாரி சிஸ்டம்னால என்னது, அரசும் ஜமீன்தாருக்கு பதிலாக ஜமீன்தார் அங்கே சாப்பிட்டு இருந்தாங்க, இங்கே கவர்மெண்ட்டே சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா, இதுதான் இதோட ட்ராபேக். இப்போ மகள்வாரி சிஸ்டம் பார்க்க போகிறோம். இந்த மகள்வாரி சிஸ்டம் மூலயமா என்ன ஆக போகுது, கிராம தலைவருக்கும் அரசுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே தரகராக போற்றப்படுவார். And then மகள்வாரி system is a brainchild of Walt Mackenzie was modified version of the Jamindari settlement introduced in the Ganga Valley, the northwest province of the central India and Punjab in 1822. And Lord William Bentinck தான் இந்த மகள்வாரி சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணார். And then suggestion radical changes in the மகள்வாரி system by the guidance of the ராபர்ட் மேட்டினா பேர்ட் மூலியமாக, அவரோட சஜஷன் மூலிமா இவர் கொண்டு வரப்பட்டார். லார்ட் வில்லியம் பென்டிக். அசஸ்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ ஆர் மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த மகள் ஆர் வில்லேஜ். அசஸ்மெண்ட் வந்து அந்த ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கோ அதை பேசிக் பண்ணி தான் போட்டாங்களே. ஆல் திஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மகள் வேர் சிவியர்லி அண்ட் ஜாயின்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பேமெண்ட் ஆஃப் ரெவன்யூ. The village as a whole through a headman or lambardar was required to pay the revenue. This system was first adopted in Agra, அவாத்லலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அப்புறம் சம் யுனைடெட் ப்ரொவின்சஸ்லேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. The burden of all this heavy taxation finally felt on the cultivator. சொன்னால it was a village wise assessment. One person could hold a number of villages. ஒரே நபர் வந்து பல கிராமங்களை தன் வசம் வைத்திருந்தார். அப்புறம் கிராம நிலங்களுக்கு கிராமத்தை சேர்ந்த சமுதாயத்தினரே ஓனராக இருந்தாங்க, உரிமையாளராக இருந்தாங்கன்னு அப்படின்றாங்க. அப்புறம் மகள்வாரியோட எஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராம தலைவர் வந்து சலுகைகள் வந்து தமது சொந்த விருப்பங்களின் அடிப்படையில் பயன்படுத்தினார். அப்புறம் தி சிஸ்டம், இம்முறையானது கல்டிவேட்டர்ஸ்க்கு ஒன்றும் லாபகரமாக இல்லை. நோ பெனிஃபிட் ஃபார் த கல்டிவேட்டர். அண்ட் தென் இட் வாஸ் அ மாடிஃபைடு வேர்சன். இது வந்து என்னது, ஜமீன்தாரி முறையின் மாடிஃபைடு வேர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேலும் கிராமத்தின் ஹையர் கிளாஸில் இருக்காங்க அவங்களுக்கு தான் லாபகரமாக இருந்தது. பெனிஃபிட்டட் டு த அப்பர் கிளாஸ் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதனாலையும் கல்டிவேட்டர்ஸ்க்கும் விவசாயிகளும் ரொம்ப ஒரு லாபத்தை அடையலை. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் மூலியமாகவும் எந்த லாபம் இல்லை. 10 year செட்டில்மெண்ட், அந்த ரயட்வாரி மூலியமாகவும் எந்த அக்ரிகல்ச்சர் விவசாயிகளுக்கு எந்த ஒரு லாபமும் வரல. இந்த மகள்வாரி சிஸ்டம் மூலியமாகவும் எந்த ஒரு லாபமும் வரல. இதனால் கவர்மெண்ட்டு அந்த ஜமீன்தார்ஸ் தான் ரொம்ப ப்ராஃபிட் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதாம்மா உங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸ்ஸு. லேண்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட், பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அண்ட் ரயட்வாரி செட்டில்மெண்ட் பற்றி மட்டும் இந்த 3 பற்றி மட்டும் தெரிஞ்சால் போதும் இந்த ரூரல் லைஃப் சொசைட்டியில். இதோட இது லெசன்ஸை நான் 1 words அனுப்புகிறேன், பார்த்து படிங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.